அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் கடை நேர்காணல். இன்று ரேஷன் கடை நேர்காணலுக்கு போகக்கூடிய அனைவருக்கும் நமது சார்பாகவும் நமது சேனல் சப்ஸ்கிரைபர் ஆகிய நண்பர்கள் சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி ரேஷன் கடை நேர்காணலுக்கு யாரெல்லாம் போகிறீங்களோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். இன்றைக்கி ரேஷன் கடை நேர்காணலுக்கு இன்டர்வியூக்கு போகக்கூடிய அனைவருக்குமே என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எத்தனை கேட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி இந்த நார்மலாக இந்த ரேஷன் கடை வேலை சம்மந்தமாக எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, காமன் கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குற விஷயம். எனக்கு பிடிஎஃபாக நீங்கள் அனுப்புகிறதும் ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு பார்த்திங்கனாக்கா நீங்கள் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடையே சொல்லுங்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா கேட்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்டர்வியூ கொஞ்சம் முன்னாடி இருக்கும்போது கூட நமக்கு அதை கேட்டிங்கனாவே ரொம்ப அப்படியே பதியும், மனசில் பதியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட தெளிவாக சொல்ல போகிற மக்களே. ஸோ எல்லாருமே ஒத்து கவனிங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கு இன்றைக்கி யாரெல்லாம் போகிறீங்களோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது மாதிரி ஜாப்ஸோட அப்ளை பண்ணுற வீடியோஸு இன்டர்வியூ கொஸ்டின்ஸு சிலபஸ் எல்லாமே நீங்கள் நமது சேனலில் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியதான், ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே மோட்டிவாக இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நோட் பண்ணிக்கோங்க, அப்படியே மனசில் அப்படியே கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போன உடனே உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னாக்க நான் என்ன டாக்குமெண்ட்லாம் நான் கொண்டு போகணுன்றதை வீடியோவோட ஏதாவது ஒரு டைமில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இன்டர்வியூக்கு நீங்கள் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு கொஸ்டினை செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் நேமு, எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது, அதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அடுத்தது உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதெல்லாமே காமன் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் படித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஏசினா என்ன, டிசினா என்னன்றது ஒரு மெயின் பார்ட், ஓகேங்களா? ஸோ ஏசினா அல்டர்னேட் கரண்ட்டு, டிசினா டைரக்ட் கரண்ட். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போனோன்னே எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யாரெல்லாம் இன்றைக்கி நேர்காணலுக்கு போகிறீங்களோ இன்டர்வியூக்கு போகிறீங்களோ அவங்களுக்காக வேண்டி தான் நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போன உடனே இன்டர்வியூ, ஓகேங்களா? ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரேஷன் கடை சம்மந்தமாக தான் ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய கருப்பன், ஓகேங்களா? ஸோ முன்னாள் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரியசாமி, ஓகேங்களா? 2 கொஸ்டின்ஸுமே அதில் கேட்பாங்க. ஏன்னா ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் கொஸ்டின், ஒன்று கிராஸ் கொஸ்டின், ஓகேங்களா? தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் தான் நமக்கு பெரிய கருப்பன். முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர்னு கேட்குறது கிராஸ் கொஸ்டின். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்ததான் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதோடைய ஆன்சர் பார்த்திங்கனாக்கா ஆர்ஆர் சக்கரபாணி, ஓகேங்களா? அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை நாளாக அறிவிக்கப்படும் நாள் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதோடைய ஆன்சர் பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை, ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக உங்கள்கிட்ட ரேஷன் கடைகளில் எந்தெந்த பொருட்கள் இலவசமாக வழங்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி, கோதுமை, இந்த 2 பொருட்கள் தான் இலவசமாக நமக்கு வழங்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்னென்ன விதமான டைப் ஆஃப் கார்டு, ஓகேங்களா? ஸோ எத்தனை வகையான கார்டு இருக்குன்னு இதில் நிறைய கொஸ்டின் நல்லா இந்த கொஸ்டின் நிறைய பேர் குழப்பம். ஏன் அப்படின்னா இப்போ ரேஷன் இப்போ எல்லாருக்குமே ஸ்மார்ட் கார்டு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அது எத்தனை விதமான கார்டு டைப் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 விதமான கார்டு டைப் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? இது மட்டும் தான் ஆன்சர், ஓகேங்களா? என்னென்ன விதமான கார்டு டைப் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்பிஹெச்ஹெச் கார்டு 1, என்பிஹெச்ஹெச் என்சி கார்டு 2,
பிஹெச்ஹெச் கார்டு 3, என்பிஹெச்ஹெச் என்சிஏ கார்டு ஓகேங்களா, அது ஒரு கார்டு. 4வது கார்டு என்சிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு ஓகேங்களா. மொத்தம் 5 விதமான கார்டு டைப் இருக்குது. அந்த 5 விதமான கார்டு டைப்புமே இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து அதே மாதிரி அடுத்த கேள்வி, என்பிஹெச்ஹெச் கார்டுக்கு எல்லா அரசு பொருட்களுமே எல்லா ரேஷன் கடைகளில் எல்லா ரேஷன் பொருட்களுமே வழங்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து சர்க்கரையை தவிர மீதி அரிசி, கோதுமை, மைதா எல்லா பொருட்களுமே வழங்கப்படுகிறது சர்க்கரையை தவிர்த்து. எந்த கார்டுக்கு? என்பிஹெச்ஹெச் கார்டுக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரியாரிட்டி உள்ள ஒரு கார்டு, அதாவது முன்னுரிமை உள்ள ஒரு கார்டு இருக்குது. அது ஒரு 5 விதமான கார்டு முன்ன சொன்னீங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் முன்னுரிமை உள்ள ஒரு கார்டு இருக்குது, முன்னுரிமை இல்லாத ஒரு கார்டு இருக்குது. அது என்னென்னு கேட்பாங்க ஓகேங்களா. 2 கொஸ்டின் வைப்பாங்க. முன்னுரிமை உள்ள கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச்ஹெச் கார்டு ஓகேங்களா. முன்னுரிமை இல்லாத கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்பிஹெச்ஹெச் கார்டு ஓகேங்களா. ஸோ அதை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து சர்க்கரையின் விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சர்க்கரையின் விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 ரூபாய் ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் இந்த ரேஷன் கடை இருக்கு இல்லையா, இந்த ரேஷன் கடை வந்து எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து உணவு வழங்கல் துறையின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த சம்பளம், அதாவது இந்த ஒரு காமன் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த ரேஷன் கடைகளுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வந்து சம்பளம் கம்மி, இது உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்க தற்போதைய என்னுடைய சூழ்நிலைக்கு இந்த சம்பளம் வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து எக்ஸாம் எழுதி அடுத்து நான் வந்து ஸ்டெப்புக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ சிம்பிளான உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே சொல்லுங்கள். ஸோ அதோடைய ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக உங்கள்கிட்ட ஒரு பேனாவும் பேப்பரும் கொடுத்து, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் மாவட்டத்தோட 2 சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி எழுதுங்க, இல்லைனா 2 திருக்குறள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அவங்க சொல்கிறத அப்படியே நீங்கள் வந்து தப்பு இல்லாமல் பிழை இல்லாமல் எழுதுறீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் அதுதான். அடுத்த கேள்வி வந்து இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஒரு எண்ணெய் பெட்டியில் ஓகேங்களா, நல்லா கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. ஒரு எண்ணெய் பெட்டியில் 10 எண்ணெய் பாக்கெட் இருக்கும். 4 எண்ணெய் பாக்கெட் 4.5 எண்ணெய் பாக்கெட்டில் 4.5 எண்ணெய் பெட்டியில் எத்தனை எண்ணெய் பாக்கெட் இருக்குன்னு கேட்பாங்க. 45ன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ மொத்தம் டோட்டலாக அடுத்த கேள்வி எத்தனை மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 38 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த 38 மாவட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 மாவட்டம் சொல்லுங்கள் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை வந்து மொத்த மாவட்டமும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்பாங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ரேஷன் கடைகளில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் போடுறாங்க, என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. இதில் 2 கொஸ்டின் கேட்பாங்க. ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள்லாம் போடுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதில் அரிசி, கோதுமை, மண்ணெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மைதா, ஸோ கோதுமை, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள்லாம் போடுறாங்க. இது என்னென்ன சர்க்கரை, இதெல்லாம் என்னென்ன விலைகள் அப்படின்னா சர்க்கரை 25 ரூபா, பருப்பு 25 ரூபா, பாமாயில் 25 ரூபா, ஸோ கோதுமை 25 ரூபா. ஸோ கோதுமை வந்து ஃப்ரீ தான் ஓகேங்களா, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த கேள்வி வந்து தற்போதைய முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதோடைய ஆன்சர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் ஓகேங்களா. அடுத்தது முன்னாள் அடுத்த கேள்வி முன்னாள் முதல்வர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவருமே முதல்வர் ஸ்டாலின் தான் ஓகேங்களா. ஸோ தற்போதைய துணை முதல்வராக பதவியேற்றக்கூடிய முக்கிய அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க. அவர் வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓகேங்களா. தற்போதைய ஆளுநர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தற்போதைய ஆளுநர் வந்து ஆர்.என். ரவி ஓகேங்களா. தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. திரௌபதி முர்மு ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைகளுக்கு வந்து அரிசி மூட்டைகள்லாம் வருது இல்லையா, அந்த ரேஷன் அரிசி மூட்டைகள் வந்து எத்தனை கிலோவில் வருது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதோடைய ஆன்சர் வந்து 50 கிலோ மூட்டையாக வருது அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள். ஸோ அடுத்தது பிஓஎஸ் அப்படின்னா என்ன, ஸோ அதோடய விரிவாக்கம் என்னன்னு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ பிஓஎஸ் அப்படின்னா அதோடய விரிவாக்கம் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல். இது என்ன அப்படின்னா ரேஷன் கடைகளில் வந்து ஸ்மார்ட் கார்டெலாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த மிஷினோட பேர் தான் பிஓஎஸ் ஓகேங்களா, பாயிண்ட் ஆஃப் சேல் ஓகேங்களா. ஸோ அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது முக்கியமான கொஸ்டின், அடுத்தது கட்டுனருடைய வேலை என்ன, விற்பனையாளருடைய வேலை என்ன, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. விற்பனையாளருடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளருடைய வேலை வந்து பில் போடுவது மற்றும் சில்லறை கரெக்டாக வழங்குவது. ஸோ கட்டுனருடைய வேலை வந்து பார்த்திங்கனாக்கா கட்டுனர் என்பவர் வந்து எடையாளர் என்று அழைக்கப்படுவார். அவர் விற்பனையாளருக்கு உதவியாளராக இருப்பார், உதவி செய்பவராக இருப்பார். இதுதான் அவருடைய ஆன்சர் ஓகேங்களா. ஸோ
ஸோ அடுத்ததாக உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்பாங்க. உணவு கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா 2013. ஓகேங்களா. அடுத்தது என்எஃப்எஸ்ஏ அப்படின்னா என்ன, அதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா, அதோடைய ஆன்சர் இதுதான். ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2021. ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்ததான் பொது விநியோக திட்டத்திற்காக மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று கொண்டு வரப்பட்டாங்க. அது என்ன ஆப் அப்படின்னு கேட்பாங்க, அதோடைய பேர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ டிஎன்பிடிஎஸ். ஓகேங்களா. ஸோ அது பொது விநியோக திட்டத்திற்காக அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் www.tnpds.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. அடுத்ததாக ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான கொஷின்ஸில் ஒரு 40 ஒரு 50 கொஷின் மேலே கிராஸ் கொஷினோட சொல்லியிருக்கிறோம். ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த கொஷினை மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதும், ரொம்ப ஈஸியாகவே இந்த வேலை வாங்கிக்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கி ரேஷன் நேர்காணலுக்கு போகிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் சிறப்பாக பண்ணுங்கள். நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. தெளிவாக இருக்கும். பயப்படாமல் போங்க, கான்ஃபிடெண்ட்டாக போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஆல் த பெஸ்ட் மக்களே. ஸோ நண்பர்களே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.